வந்த பிறகு திமுக அதிமுக கூட்டணி அமைக்க நடந்த முயற்சியை நடிகர் ரஜினிகாந்த் தான் மத்தியஸ்தம் செய்கிறார் என்று சமூக ஊடகங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார் ரஜினிகாந்த். கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்றது எனக்கு சங்கடமாக இருந்தது. அதனால் ஸ்டாலின் சாரை நான் சந்தித்தேன். அதை வைத்து விஜய் முதல்வராவதை நான் தடுப்பதாகவும், இரண்டு பெரும் கட்சிகளை இணைக்க முயல்வதாகவும் சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் வந்தது. அந்த சூழலில் அப்படி பேச முடியுமா? அப்படி பேசுகிற தரங்கெட்ட ஆள் இந்த ரஜினிகாந்த் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூரில் தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் எங்க விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேற ஏதோ ரெண்டு பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்தல. இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாம இருக்கு. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாம? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாம வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. விஜய் மேல் ரஜினிகாந்துக்கு பொறாமை என்று சமூக ஊடகங்களில் எழுந்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார் ரஜினிகாந்த். எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜய் நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேரு. விஜய் என்ன பத்தி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுல அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க? அது இருந்த இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இவங்க மத்தியில். டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ரஜினிக்கும் தனக்கும் போட்டி உண்டே தவிர பொறாமை கிடையாது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. we are the best sportsmen you can find in தமிழ்நாடு. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம். நாங்க கிரிக்கெட் விளையாடு இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்போம். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மிகுந்த விவாதத்திற்குள்ளாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே அமரம்பாக்கம் என்ற கிராமத்தில் நண்பர் வீட்டில் தங்கியிருந்த பரத், சீனு ஆகிய 2 இளைஞர்களை மர்ம கும்பல் வீடு புகுந்து வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்ற பொருளில் கூறும் திரைப்படத்தின் ஒரு காமெடி காட்சியை பதிவிட்டிருந்தார் திமுக முன்னாள் எம்எல்ஏ மருத்துவர் எழிலன். கட்சியில் இளைஞர்களுக்கு இடமளிக்க வேண்டும், மூத்தவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற பொருளில் அந்த பதிவிட்டிருக்கிறார் என்ற விவாதம் எழுந்துள்ளது. திமுக ஆட்சியில் 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை விட்டு சென்றிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முற்றிலும் உண்மைக்கு புறம்பாகவும் மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்தான சாதாரண அடிப்படை புரிதல் இல்லாமலும் 10.5 லட்சம் கோடி எடுத்துட்டு கழுவிட்டு போயிட்டாங்க என்று போற போக்கில் புழுதி வாரி தூற்றி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அவதூறு பரப்புவதும், உள்நோக்கோடு கழகத்திற்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் மக்களிடையே ஒரு மாய பிம்பத்தை சமூக வலைதள ஜோடனைகள் மூலம் கட்டமைக்க முயற்சிப்பதும் விஷமத்தனமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகும். அரசு நிர்வாகத்தில் அனுபவமின்மை காரணமாக மக்களை ஏமாற்றி குழப்பும் வகையில் தமிழ்நாட்டு நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அவரது முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. எனினும் அரசு நிர்வாகத்திலும் அமைச்சரவையிலும் பல ஆண்டுகள் அனுபவம் மிக்கவரான மாண்புமிகு நிதியமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களும்
நிதித்துறை நிர்வாக நடைமுறைகளில் நேரடி அனுபவம் மிக்க தற்போதைய நிதித்துறை செயலாளர் அவர்களும் இடித்துரைத்து தொழில்துறை அமைச்சரின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்த முன்வருவார்களா, அல்லது பொய்யும் புனைக்கதைகளும் மிக்க இத்தகைய மலிவான பிரச்சாரங்களுக்கு துணை போக போகிறார்களா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.